தேவனோட ஆசீர்வாதம் யாருக்கு? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்துங்க, சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும் சொல்றாங்க, கேளு. சொல்லுமா, எனக்கு என்ன தெரியும் சொல்றாங்க, கேளு. ஹல்லேலூயா. தேவனோட ஆசீர்வாதம் யாருக்கு? எனக்கு. யாருக்கு? எல்லாருக்கும். ஹல்லேலூயா. தேவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம 1 நாளாகமம் 13:14, 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம் நம்ம வாசிக்கலாம். மைக்கு வச்சு வாசிங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. போதும். அவர் என்ன பண்றாருன்னா, ஓபேத் ஏதோம் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி எத்தனை மாசம் இருந்தது? 3 ಮಾಸಂ ಇರುತ್ತದೆ. 3 ತಿಂಗಳು ಆ ಪೆಟ್ಟೆ ಅವರು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರು ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ರು? ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಏನು ಮಾಡಿದ್ರು? ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ನೀವು ಹೇಳಬೇಕು, ಆ ಥರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே பிரகார தேவன் என்ன பண்ணாரு? எபிரேயர் 9:4-5 அது வேண்டாம் விடுங்க. 9 யோபு 42:12 நீங்கள் பார்க்கும்போது யோபுன்னு தேவன் என்ன பண்ணாரு? எல்லாத்துலவும் ஆசீர்வதித்தார், எழுந்ததெல்லாம் 2ஆக கொடுத்தார், ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ದೇವರು ಯೋಬುಗೆ ಹೋಗಿರೋದೆಲ್ಲ ಮತ್ತೆ ದೇವರು ಕೊಟ್ಟು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி தேவன் என்ன பண்ணுறாரு? ஏதோ அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டில் இருக்கும்போது தேவன் அவர் அப்படி எப்படி ஆசீர்வதித்தாரோ, யோபுக்கு எப்படி எழுந்து போனது ரெட்டிப்பாக தேவனுக்கு கொடுத்தாரோ, அதுபோல தான் நம்மளுக்கும் தேவனு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுலாம் யாருக்காவது சந்தேகம் இருக்கானா? இல்லை. ஹல்லேலூயா. நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 1ஆவதாக நீங்கள் பாருங்கள். 1 இல்லை, அதுக்கு முன்னாடி லூக்கா 24:50 நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட போகும்போது கூட சீஷர்கள் அவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சீஷர்கள் கூட அவர் என்ன பண்ணுறாரு? அழித்து கொண்டு போய் தம்முடைய கைகளை அவர் மேலே வைத்து அவங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் 1ஆவது நீங்கள் பாருங்கள். 1ஆவதாக தேவன் சாயலினே உருவாக்கப்பட்ட ஆதாம ஏவாளு தேவன் ஆசீர்வதித்தார். ದೇವರು ಸಾಯಿಲಾಗಿ ಉರುವಾಕಪಟ್ಟ ಅನ್ನ ಕಂಡಲನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರೋ ಅವರು ಆದಾಮ ಏವಾಳು ಅಂತ ಅವ್ರನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹೆಂಗೆ ಆದಾಮ ಏವಾಳು ಕನ್ನಡ ಇರುಕಿದೆ. ಆದಾಮ ಏವಾಳು ಎದರಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರೆ? ಮಣ್ಣಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಣ್ಣಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. ಮನುಷ್ಯನ ಎದರಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು? ದೇವರು ಮಣ್ಣಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. ಮಣ್ಣಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಅವರು ಶ್ವಾಸ ಕೊಟ್ಟರು. ಅವರು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಆದ್ರೇನು ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಏನು ಮಾಡಿಲ್ಲ, ಅವರು காப்பாற்றிக்கொள்ள. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணல? அவங்க காப்பாற்றிக்கொள்ளல. நமக்கு தெரியும். ஆனால் ஆதாம் ஏவாள் தேவனை சிருஷ்டித்து அவளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்தாரு. அப்போ ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வியாதி இல்லை, அவங்களுக்கு பசி இல்லை, பட்டி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, பலவீனம் இல்லை, எந்த ಕಷ್ಟಗಳು ಅವರೇನಿಲ್ಲ. ದೇವರಿಗೆ ಅವರಿಗೆ ಮಡಗಲಿಲ್ಲ. ಆದರೆ ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಅವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆದ್ರೇನು ಆ ಆಶೀರ್ವಾದಗಳೆಲ್ಲ எப்படி கெடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் யார் வஞ்சித்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பிசாசு வஞ்சித்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் எப்படி வஞ்சித்தா? தேவனை சொல்லியிருந்தார், ஏதோ தோட்டத்தை உருவாக்கி அங்கே இருக்கிற மரங்கள் செடிகளை எல்லாம் வைத்து அதில் பழங்கள் எல்லாம் வைத்து இந்த சென்டரில் இருக்கிற பழத்தை மட்டும் நீ சாப்பிடாதன்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த பழத்தை மேலே ஆசைப்பட்டு சாப்பிட்டதுனால பிசாசு வஞ்சித்தனால அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் போய் அவங்க கண்களெல்லாம் துறக்கப்பட்டது. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஆண்டவரோட பிரசன்னத்தினாலே மூடிக்கொண்டிருந்தது. யாரையும் ஆதாம் ஏவாள். ஆனால் அந்த பழம் சாப்பிட்ட உடனே அவங்க என்ன பண்ண? அந்த பிரசன்னம் அவங்களை விட்டு ஒழுகினது. தேவனோட பிரசன்னம் ஆதாம் ஏவாளை விட்டு வெளிகி போனது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்கள் துறக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் பார்க்கும்போது அவர் நிர்வாணியாக காணப்பட்டார்கள். அப்போ அவர் என்ன பண்ணார்? வெக்கம் வந்தது அவங்களுக்கு. முதலாவதாக வெக்கம் எங்கே வந்தது? ஆதாம் ஏவாளுக்கு எங்கே வந்தது? ஏதேனோ தோட்டில் வெக்கம் வந்தது. அப்போ அவங்க என்ன பண்ண? அத்தி
மத்தி இலைகள் எழு தெச்சு கொண்டுகிறார், மூடிக்கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வரார். ஆண்டவர் வந்து, ஆதாமே எங்கே இருக்கிற? ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் வெக்கம் வந்து நாங்கள் செடிக்கு பக்கத்தில் நாங்கள் ஒளிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எப்படின்னு உங்களுக்கு வெக்கம் வந்தது? நிர்வாணின்னு உனக்கு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, பிசாசானவர் என்ன வஞ்சித்தான், நீ கொடுத்த அந்த ஸ்ரீ எங்களை வஞ்சித்தான் அப்படின்னு சொல்றதுனால, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, மிருகங்களை தோள்களை தேவனுக்கு கொடுத்தார். தேவனுக்கு கொடுத்து அவங்கள என்ன பண்ணாரு, ஏதேன்னு தோட்டத்திலிருந்து அவர் என்ன பண்ணாரு, அனுப்பலையா, துரத்தினாரா, விரட்டினாரா, வெளியில் என்ன பண்ணாரு, விரட்டினாரு. நான் உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தேன், ஒரு கவலை இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை, மரணம் என்றது என்னன்னு தெரியல, அப்படி இருந்து ஒன்று நான் ஆசீர்வதித்தேன், எல்லாத்துலவும் ஆசீர்வதித்தேன். நீ ஒன்று வைத்து நான் இந்த மிருகங்களுக்கெல்லாம் பேரெல்லாம் வைத்தேன். ஆனால் நீ என்ன பண்ணிருக்கிற, சொல்கிற பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் நீ என்ன பண்ணுற, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற அந்த பழத்தை நீ சாப்பிட்டதுனாலே பாவம் வந்தது, நீ இங்கே இருக்காத, உனக்கு தகுதி கிடையாது, வெளியில் போ. துரத்தி விட்டாரா? அப்போ அவங்க கிஞ்சிருப்பாங்க, மன்றாடிப்பாங்க, அழுந்திருப்பாங்க, அவங்களுக்கு எதுன்னு கஷ்டம் தெரியாது. ஆனால் ஏதோ அந்த தோட்டத்தில் இருந்து அவங்க வெளியில் போகும்போது அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க பாருங்களேன். யார் முன்ன பின்ன யாரும் இல்லை, 2 பேர் எப்படி வாழ்ந்திருப்பாங்க பாருங்க. மிருகங்களெல்லாம் இருக்குதாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண, பாவம் வந்ததுக்கப்புறம் தான் முள் செடிகள்லாம் வந்தது. பாவம் வந்ததுக்கப்புறம் தான் எரிச்சல் வந்தது, கோவம் வந்தது, இச்சை வந்தது, பெருமை வந்தது, ஆடம்பரம் வந்தது, பொறாமை வந்தது. இது எல்லாம் எப்போ வந்தது? ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போது, ஏதேன்னு தோட்டத்தில் இருந்து துரத்தும் போது தான் இந்த பாவங்கள் எல்லாம் வந்து அவங்கள மூடிக்கொண்டது. அப்போ தான் முதலாவதாக பாவங்களை நம்ம தேசத்தில் வந்தது. பொறாமைன்றது தெரியாது, அப்பெல்லாம் மரணம் பண்ணுறதே தெரியாது. மண்ணுனால உருவாக்கின மகனை மண்ணோடு, அப்போ சாபம் விட்டார் தேவன். மண்ணுனால உருவாக்கின மண்ணுக்கே போவான். அதுபோல் சாபம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த மனுஷன் எப்படி இருந்தானோ, எந்த ஒரு கஷ்டமோ தெரியாமல் இருந்தா, அவர் என்னென்ன கேட்டானோ, என்னென்ன விரும்பினானோ எல்லாமே தேவன் அவனுக்கு கொடுத்துருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, வெளியில் துரத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவச்சனவே எப்படி அவங்கள எல்லாமே கொடுத்து தேவரு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது வெளியில் அவரை துரத்தினாரோ, எவ்வளோ அதுக்கப்புறம் போய் கஷ்டப்பட்டாரோ, அதுபோல் தேவன் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார், நம்மளை எல்லாமே ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். ஆதாம் ஏவாளை போல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கீழ்ப்படினோம், தேவனுக்காக நம்ம வாழணும். ஏன்னா அவர் நம்மளுக்கு என்ன முன்குறித்தமாக முன்ன வைத்திருக்கிறார, தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை இப்படி பாவம் செய்ததுனால இவங்களை வேதனை தோட்டத்தில் இருந்து துரத்து அதுக்கப்புறம் கஷ்டம் வந்தது. அப்போ என்ன பண்ணாரு, காயினை பாருங்க, காயின் ஆபேல்னு கொலை பண்ணாரு. கொல்லைன்றது ஃபஸ்ட்டு, அது ரத்தம் சிந்தி வைக்கிறது ஃபஸ்ட்டு. அது ஆண்டவர் வந்து கேட்குறாரு, காயினே ஒரு தம்பி எங்கே? எனக்கு என்ன தெரியும், அவன் நான் பார்க்கறதுக்கு என்ன வேலைக்காரனா? அப்போ அப்படி சொல்கிறாரு, உன் தம்பி ரத்தம் வந்து ஆபேல் ரத்தம் வந்து பரலோகத்தில் வந்து கேட்குது, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுபோல் என்னன்னா தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். தேவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி பொய் இல்லை, எந்த காரியங்களும் அதுக்கு முன்னாடி இல்லை. எப்போ இவங்க பாவம் செய்தாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த பாவங்களெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியில் நம்ம ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், பாவத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதே ரெண்டாவதாக நீங்கள் பாருங்கள், ரெண்டாவதாக கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றவனும் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்கின்றவனுமாகிய நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8-9 வாசிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8-9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும், அந்த காலத்துக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம் 22 படிங்க. அதே 6:22.
நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து தேவன் முடித்தான். தனக்கு கட்டளைப்படி எல்லாமே அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. ஆமா. அதே போல அதே ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஒருத்தர் 9வது அதிகாரம் 1வது வசனம் கூட நோவா வாசிங்க. தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளைப்படி எல்லாம் செய்தான். 9:1. ஆ ஆ கன்னட தமிழ்ல போடு. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அவன் குமாரனை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, நோவா இந்த ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சாங்க, வெளியில போயிட்டாங்க. தேவன் அவங்களை பெருக செய்தார். அவங்களை புள்ளிகள் எல்லாம் என்ன பண்ண, தேசமெல்லாம் நிரம்புனது. அப்போ அது எங்கே சொல்லியிருக்காரு ஆதாமுக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது, ஆதியாகமம் 1:28 நீங்கள் படித்து பாருங்க. ஆதியாகமம் 1:28 நீங்கள் படித்து பாருங்க. தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்தார். எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆளு கொள்ளுங்க, பழகி பெருகி நீங்கள் தேசமெல்லாம் நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? ஆதாம் ஏவாள் ஆசீர்வதித்தார். எல்லா அதிகாரமும் அவர் கொடுத்தாரு. சரி, இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? பழகுனாங்க, பெருங்கினாங்க, பூமியெல்லாம் நிரப்புனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாங்க? ஜனங்க என்ன பண்ணாங்க? தேவருக்கு கீழ்ப்படியில. அவர் என்ன பண்ண? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார். ஆண்காணு பெண்ணுக்கு பெண்ணு இப்படி விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார். இவங்களை நான் உருவாக்குனேன், என்னை சாயலாக உருவாக்குனேன். ஆனால் இப்போ பாரு, இவங்க ஆதாம் ஏவாள் இப்படி செய்தாங்க, கீழ்ப்படியாமல் போனாங்க. ஆனால் நோவா காலத்தை இப்போ இவங்க ஜனங்கள் என்ன பண்ண? கீழ்ப்படியாமல் போகிறாங்க. நான் என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை என்ன பண்ணலாம்? நம்ம அழிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? அழிச்சிடலாம். இவங்களை என்ன பண்ண? எவ்வளோ நான் சொல்லி பார்த்து, நான் தான் கர்த்தரன்னு தெரியும், நான் தான் இந்த பூமி உருவாக்குனவரன்னு தெரியும். ஆனாலும் இவங்க சொல்ல பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நோவாவை தெரிந்து கொண்டார். நோவா அந்த ஜனங்களாவே நீதிமானாக இருந்தாராம். அவரை தெரிந்து கொண்டு நோவா கிட்டே வந்து பேசினார். இந்த ಉಲಗத்தை ನಾನು என்ன பண்ணுறேன்? ಅಳಿಕೆ போகிறேன். ಈ ಭೂಮಿಯೆಲ್ಲ ನಾನು ನಾಶನ ಮಾಡ್ತೀನಿ. ನೀನೇನು ಮಾಡ್ತೀಯ? ಒಂದು ಕಪ್ಪಲನ್ನು ಕಡಲನ್ನ ಅಡುಗೆ ಕಟ್ಟು ಅದರಲ್ಲಿ ಈ ಮೃಗಜೀವಿಗಳೆಲ್ಲ ಅದ್ರ ಒಳಗೆ ಹೋಗಲಿ. ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಅದ್ರ ಒಳಗೆ ಹೋಗಿ ನಾನು ಈ ಪ್ರಪಂಚನ ನಾಶನ ಮಾಡ್ತೀನಿ. 40 ರಾತ್ರಿ 40 ಹಗಲು ಮಳೆ ಬರ್ತದೆ, ಎಲ್ಲ ನಾಶನವಾಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಮಳೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. மழைன்றது அதுக்கு முன்னாடி தெரியாது. அப்போ என்ன பண்ணாங்க? மழை வந்தது. ಮಳೆ ಬರೋದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ನೋವಾ சொன்னார். ನೋವಾ ಹೇಳಿದ್ರು, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ನಾಶನ ಮಾಡ್ತಾರಂತೆ, ನೀವೇನು ಮಾಡಿ ಎಲ್ಲ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ, ಪಾಪಗಳು ಮಾಡಬೇಡಿ, நீ ಬನ್ನಿ, நீங்க வாங்க, பாப்பம் செய்யாதீங்க, ஆண்டவர் அழிக்க போறாரு, உலகமே அழி போகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? ஐயா, இந்த அம்மாக்கு வேற. இப்போ என்ன எப்படி சொல்கிறீங்க? இந்த அம்மா வேற, எப்போ பார்த்தாலும் ஜபம், எப்போ பார்த்தாலும் பிரேயர் திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? நோவா பேச்சு என்ன பண்ணல? கேட்கல. ஹல்லேலூயா. நோவா பேச்சு கேட்கவே இல்லை. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாரா? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினாரு. ஆனால் ஒருத்தரும் அவர் பேச்சு கேட்கல. அவங்க வீட்டார் கூட அவங்க பேச்சு கேட்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க சரித்திரத்தில். ஆனால் வசனம் இல்லை. சரியா? அதுபோல் ஒருத்தரும் ஒரு பேச்சு ಕೂಡ ಕೇಳಲಿಲ್ಲ, ಒಬ್ಬರೂ ಕೇಳಲಿಲ್ಲ. ಆದರೆ ಇವರು ಕಪ್ಪಲು ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಏನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಈ ಮುದುಕನು ಕೂಡ ಬಂದು ದೇವರು ಹೇಳ್ಬಿಟ್ರಂತೆ, ಏನಂತ? ನಾಶನ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ. என்ன சொல்லிட்டாரு? நாசனம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்களா? இந்த கிழவன் என்ன பண்ணியிருக்கா? கட்டிட்டு இருக்கிற கப்பல் கட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க காரியங்களை அவங்க செஞ்சுட்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நோவாவே நீ என்ன பண்ண? கதவு சாத்து. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த ಆಡುಗಳು ಮಾಡುಗಳು ಆಣು ಪೆಣ್ಣು ಕುರಿ ಮರಿಗಳೆಲ್ಲ ಜೋಡಿಯಾಗ ಬರ್ತಾ ಇದೆ ಕಪ್ಪಲ ಒಳಗೆ. ಕಪ್ಪಲ ಹಡಗು ಒಳಗೆ ಬರ್ತಾ ಇದೆ, ಎಲ್ಲ ಬರ್ತಾ ಇದೆ. ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಜನ. ನೋಡಿ ಕೂಡ ಆವಾಗ ಕೂಡ ಅವು ಕಣ್ಣು ತೆಗೆದಿಲ್ಲ ನೋಡಿ.
அப்போ கூட கண்களை திறக்கலை பாருங்க. ஆனால் அவங்க கேர்லெஸ்ஸாக நினைக்கிறாங்க, கேலியாக நினைக்கிறாங்க, இதெல்லாம் சும்மா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பாரு இதெல்லாம் வந்துட்டுருக்கு, இப்போ என்ன பண்ண, கப்பலை மூடு, கதவு மூடு. ஆனால் ஆண்டவர் நினச்சி பார்த்தாரு, கதவு மூடும்போது வேற அந்த மழை ಬರುವಾಗ ಬಾಕಲ್ ಅವರು ಆಗುವಾಗ ಅವ್ರ ಸ್ವಂತ ಬಂದ ಯಾರನ್ನ ಬಂದುಬಿಟ್ಟಪ್ಪ ಬಾಕಲ್ ತೆಗಿಯಪ್ಪ ನಾನು ಬಂದುಬಿಡ್ತೀನಿ ಅಂದರೆ ಇವನು ತೆಗೆದು ಬಿಡ್ತಾನೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೇನು ಮಾಡೋಣ, ನಾವೇ ಹಾಕ್ಬಿಡೋಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಬಾಕಲ್ ಹಾಕ್ಬಿಟ್ರು. 40 ராத்திரி 40 ಹಗಲು, ராத்திரி பகಲು 40 நாள் 40 பகல் என்ன பண்ணுது, உலகம் அழிஞ்சு போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்லியிருக்காரு பாருங்க. நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வர காலத்தில் ನಡುக்கும் ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಯೇಸುವೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ನೋವಾ ಕಾಲದಲ್ಲಿ ನಡಿದಂಗೆ ಮನುಷ್ಯನ ಕುಮಾರನ್ ಬರುವಾಗ, ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬರುವಾಗ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರೋದು. ದೇವರು ಹೇಳಿರೋ ಮಾತು ಒಂದು ಕೂಡ ಏನಾಗಿಲ್ಲ. ಅದನ್ನದು பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் பெருகி பூமியை நெருப்பி, இது என்னம்மா இது இருவேற்றிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால மனுஷனுக்குமாரன்னு வரும்போது கூட நடுக்கும், இது நடுக்கும். தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், நடுக்கும், நடுக்காமல் இருக்காது, நடுக்கும். தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் நடுக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையோடு இருக்கு. அதே போல தான் நோவாவு கண்ணுகளை தேவனுக்கு கிருபை கிடைத்தது, கர்த்தர் கண்ணுகளை தேவனுக்கு கிருபை கிடைத்தது. அதுபோல தான் இந்த உலகம் அழியும் போது நமக்கு தேவனுக்கு கர்த்தர் கண்ணுகளை நம்மளுக்கு கிருபை கடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி அழிவு காலத்தில் கர்த்தர் கண்ணுகளை எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிருபை கடிக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் எண்ணங்கள்படி உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்குற, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூன்றாவதாக, விசுவாச வீரன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவனும் தேவனுக்கு சிநேகிதனும் ஆகி அப்ரகாம் கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12:2-3 நீங்கள் பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர், கர்த்தருக்கு தேவனுக்கு சிநேகிதனாக இருந்த அப்ரகாமின் தேவன் ஆசீர்வதித்தார். ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்னார், உன் ஜாதி ஜனம் தகப்பன் வீட்டு எல்லாம் விட்டு நீ போன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன பண்ணார், கீழ்ப்படிந்து போனதுனால அப்ரஹாமுக்கு ஒரு குறை இல்லாதபடி தேவன் அவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்கு வேதத்தில் இருக்கிறது, பூமி தாங்க முடியாமல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்ததுதான், அவ்வளோ ஆசீர்வாதம். அதுபோல தான் நம்ம என்னென்ன அப்ரஹாம் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி நம்ம படியும் போது அப்ரஹாமுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதங்களை ஒரு ஆசீர்வாதமும் குறையில்லாதபடி நம்மளை தேவனை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ரஹாமுக்கு எப்படி ஆசீர்வதித்தாரோ, அப்ரஹாமுனே அப்படி எப்படி அவருக்கு அவர் என்ன பண்ணார், வாக்கு தத்தம் கொடுத்து 25 வருஷம் அவரை காத்திருந்து ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் நாம் தேவனுக்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவராக இருக்கிறார். இன்னொன்று, விசுவாசம் நம்மளுக்கு வேணும். நம்ம விசுவாசம், அப்ரஹாமுக்கு விசுவாசம் இருந்தது. அப்ரஹாமுக்கு விசுவாசம் இல்லைன்னா ஒன்று சொல்கிற பாருங்க, ஒரே ஒரு காரியம் நம்ம தியானிக்க வேண்டியதுன்னா, ಅಬ್ರಹಾಂ பாருங்க ದೇವನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸ ಇದ್ದರೆ ಅಬ್ರಹಾಮಿಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗನು ಅವನು ಕರ್ಕೊಂಡೋಗಿ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, ನಾನು ಬಲಿ ಕೊಡು ಅಂತಾರೆ. ದೇವರು ಬಲಿ ಕೇಳಲ್ಲ, ಇದ್ರೆ ಅವ್ರು ಶೋಧನೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಕೇಳ್ತಾರೆ. ಬಲಿ ಕೊಡು ಅನ್ನೋವಾಗ ಒಬ್ಬನೇ ಮಗನ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ದೇವರೇ ನಾನು ಬಲಿ ಕೊಡ್ತೀನಪ್ಪ ಅಂತ ಹೋದ. ಅವಾಗ ದೇವರ ಮೇಲೆ ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸ ಅವ್ರಿಗೆ ಇರ್ಬೋದು, ஆண்டவர் மேலே எவ்வளோ ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருக்கும். நாமன்னா என்ன பண்ணியிருப்போம், நீங்கள் தான் கொடுக்க சொன்னீங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் பலி கொடுக்க சொல்கிறீங்க, இருக்கிற ஒருத்தன் தான், நாங்கள் என்ன பண்ணலாம், எங்கேயாவது ஓடி போகலாம், இல்லை அது பெட்டில் மூடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் இருந்திருப்போம். ஆனாலும் அவர் அப்படி இல்லை. சரி ஆண்டவரே, உங்கள் சித்தம் ஏதோ அப்படி நடக்கட்டும். அல்லேலூயா. அதுபோல் தான் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது. எனக்கு என்னக்கு வயிற்று வலி, இது என்ன வயிற்று வலி, லூஸ் மோஷனும் அது இது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. தேவனை கூப்பிட்டாரா, தேவர் அழிச்சாரா, நம்ம வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா,
தேவன் நம்ம கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதங்கள். எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு இதுன்னா வீடு கட்டணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வரேன், எனக்கு கடன் நீங்கணும், அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வரேன். இப்படி கொஞ்சம் சிலர் இருக்கிறாங்க. தேவன் அளித்தாரா? அந்த குரல் நீ கேட்டியா? கடன் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கிறவர், அவர் அளிக்கிறாருன்னா நீ ஓடி வரணும். அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுன்னா நம்ம காரியங்களெல்லாம் தேவனை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரு குரல் வந்துச்சு அவனுக்கு, சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. மோசே சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தார். ஆண்டவரோட கோபாகினை வந்து வனாந்தரத்தில் அவர் கொலை பண்ணுறதுக்கு பார்த்தார். படிச்சிருக்கீங்களா? சாக்கு போக்கு சொன்னார், ஆண்டவரே நான் திக்குவாயும் அந்த வாய் நான் இருக்கிற ஆண்டவரே, என்னால் போக முடியாத ஆண்டவரே, வேறு யாருனாவது அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன கோபம் வந்து வனாந்தரத்தில் அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். தேவன் கோபம் வந்துச்சு அவருக்கு. அப்புறம் அவளை மனைவி சிப்பேரான் அவள் என்ன பண்ணு, அவள் மகனை ருத்த சேதனம் பண்ணி அந்த இது தோல் ரத்தம் சிந்து வைத்து தேவன் அவர் மன்னித்தார். அல்லேலூயா. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் அழைத்திருக்கிற அழைப்பில், தேவனை கொடுத்திருக்கிற அழைப்பில் நம்ம ஓடுறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இப்படி இருக்கும்போது எத்தனை பேர் தேவன் அழித்திருக்கிறாரு? ஏதாவது குரல் வந்திருக்கு அவங்களுக்கு? அழித்திருக்கிறாரா? எப்படி மூடுக்குதால் இங்கே ஏழுண்டாவு இன்னும் ஏன் இருக்கிற என்ன நீங்கள் சாதிக்க போறீங்க? வீட்டு எப்படி இருக்கட்டும், அப்படியே பிள்ளைங்கள் இருக்கட்டும், தேவனை பார்க்குற தேவனுக்கு அழித்திருக்க அந்த குரல் கேட்டால் நீ ஓடணும். எல்லாம் விட்டுட்டு ஓடணும் தேவனுக்காக. அப்படி இல்லாமல் இருந்த கஷ்டம்தான். விடமாட்டார். உன்னை அழிச்சிருக்கிறாருன்னு அவர் நடத்துவார். நீ வீட்டில் உக்காந்து ஜெபிச்சுட்டு இதெல்லாம் ஆகட்டும், ஆஹா நீ போ, அவர் பார்த்துக்கிறாரு. அழிச்சிருந்தா யார் அழிச்சிருந்தாலும் சரி, தேவன் அழிச்சிருக்கிறாங்கன்னு இருக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பு. அதுக்கு ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். அழித்து போகாமல் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தண்டனை வந்திருக்குதோ அதை நான் சொல்கிறேன். ஒப்பியம்மா ஒப்பிச்சு நீ பிரார்த்தனை செய். தேவன் கோபாகினி ராக்கொடு. தேவன் சொன்னதுக்கப்புறம் நம்ம கீழ்ப்படிந்து ஓடணும். வேற யார் ஆண்டவர் சொல்லியிருக்காரு? உனக்கு சொல்லியிருக்காரா? ஓடுறியா? இப்போ உனக்கு சொல்லியிருக்காரா? ஓடுறியா? சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்லி அவர் குரல் கேட்டு ஜெபம் பண்ணிட்டே இரு. ஒரு நாள் வந்து அடித்தாரன்னா அப்புறம் சிறப்பு. தேவனை சொல்லிட்டாரன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு சொல்கிறேன், போங்க. எங்கே போக சொல்கிறாரு? நீ கேளுங்க. எங்கே போகணும்? என்ன செய்யணும்? எனக்கு தெரியல சாமி, நான் என்ன செய்யணும்? எங்கே போகணும்? நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க. இது பேசுனவர் அதை பேசுவார் தானே, இது எழுதுவர் அதை எழுத்தாரு தானே. கேளு தேவரத்துல. அந்த అలిపు சொல்லிட்டு చెప్పిడిసరంటే దానికి నువ్వు కీழ்పడిదా కావాలా? ఇల్లు కడతాము, బిడ్డలకు చూస్తాము, అది చూస్తాము, అంత ನೀವು చూసుకో. ನೀ ನೋಡ್ಕೋ ದೇವ್ರೆ, ನಾನು ಹೋಗ್ತೀನಿ. ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಹೇಳು? நம்ம போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு சொன்னார், நீ வீடு விட்டுட்டு நீ என்ன பண்ண, பொம்னேலிக்கு போன்னு சொன்னார். இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 3 வருஷம் கொரோனா போய் ஆச்சு. சரியா? இப்போ கூட ஒரு நாள் ராத்திரி எங்கள் அந்த பொண்ணு கேட்டுப்பார், ஒரு நாள் நான் அங்கே இருந்தேன்னா என் ஆண்டவர் துரத்திட்டே இருப்பார். நீ போ. எங்கள் பிள்ளைங்க என்னம்மா நாங்கள் பிள்ளைங்களுக்கு கிடையாதா? இங்கே ஒரு நாள் வரமாட்டியா? ஒரு ನಾಳು ಒಂದು ಜಪತಿಗೆ ಮಾಟಿಯಾ? ಒಂದು ದಿನ ಬರವಲ್ಲ ನಮ್ಮನಿಗೆ. ಇಲ್ಲಿ ಬಂದು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ವಾ? ಆದರೆ ದೇವರು ಪರ್ಮಿಷನ್ ನಾನು ಕೊಡಲಿಲ್ಲ. ಹೋಗು ಅಂತಾರೆ. ಬಂದೆ, ಊಟ ಮಾಡಿದೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ಓದ್ತಾ ಇರು. ನೀನು ತಿಂತೀಯೋ ಇಲ್ವೋ ಅಲ್ಲಿರು. தேவர் அழைத்திட்டாரன்னா அந்த அழிப்புக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது. அது அழிக்கலைன்னா பரவாயில்லை, அழித்தாரன்னா நம்ம உண்மையாக ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, ஏதோ சொல்லிட்டு இருந்தேனே, எதம்மா சொன்னேன்?
அப்ரஹாமன் தேவன் அழித்தார். அப்ரஹாம் அழித்ததுனால, கீழ்பட்டதுனால தேவன் என்ன பண்ணார்? அவனை ஆசீர்வதித்தார். அது கேட் போட்டுடமா. அப்ரஹாம் கீழ்பட்டதுனால தேவன் ஆசீர்வாதம். ஒரு குறை அப்ரஹாமுக்கு இருந்ததா? இல்லை. ஆனால் பாடுகள் இருந்தது, உபத்திரங்கள் இருந்தது. ஆனால் வேற ஏதாவது குறை இருந்ததா? ஸ்ரீமானாக இருந்தாராம். அவர் வீட்டு வேலைக்காரங்களே, அவங்க வீட்டில் பிறந்தவங்களே 350 பேர் வேலைக்காரங்கள் இருந்தாங்களாம். எத்தனை பேர்? 350 வேலைக்காரங்கள் அவங்க வீட்டில் பிறந்தவங்க இருந்தாங்களாம். நினச்சி பாருங்க. அப்போ அவ்வளோ ஸ்ரீமந்தன். இந்த பூமியை தாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஆடுகளும் மாடுகளும் எல்லாமே இந்த பூமியை தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததா. அப்படி ஒரு ஆசீர்வாதம். ஏன் ஆண்டவர் கீழ்ப்படைத்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக விசுவாச வீரன். தேவன் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தமாகி அப்ரஹாம் ஆண்டவர் ஆசீர்வாதம். நாலாவது ஆதியாகம் 26:12-13 வாசிச்சு பாருங்க. ஆதியாகம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். அவன் வருஷத்தில் 100 மடங்கு. பஞ்சகாலம், ಉಪದ್ರ ಕಾಲ, ಪಂಚಕಾಲ, ಅದು ಬರಕಾಲ. ಅದರಲ್ಲಿ ಬರಕಾಲ, ಮಳೆ ಇಲ್ಲ. ಬರಗಾಲ ಮಳೆ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀರಿಲ್ಲ. ಆದರೆ ಈಸಾಕ ಅಲ್ಲಿ ಹೋದರು, ಅವರು ಬಿತ್ತಿದ್ರು, ಬೀಜ ಬಿತ್ತಿದ್ರು. ಎಲ್ಲರದು ಒಣಗೋಗ್ತಾ ಇದೆ. ಆದರೆ ಅವ್ರದ್ದು ಮಾತ್ರ 100ರಷ್ಟು, ಎಷ್ಟು? 100ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಬಂತು. ಹೇಗೆ ಬಂತು ಹಾಗೆ ಅಂದರೆ ದೇವ್ರ ಆಶೀರ್ವಾದ ಅವ್ರ ಮೇಲೆ ಇತ್ತು. ದೇವರು ಅವ್ರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಿ ಅವರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರ ಕೈಯಿನ ಪ್ರಯಾಸ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಪ್ರಪಂಚಲ್ಲ ಬರಕಾಳ, ಊಟ ಇಲ್ಲ, ನೀರಿಲ್ಲ, ಕುರಿ ಮರಿ ஆடுகளுக்கெல்ல நீரில்லை. ஆனாலும் தேவன் என்ன பண்ணார்? ஈசாக்கನ ಆಶೀರ್ವದಿத்தார். ஈசாக்கನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ಪ್ರಕಾರ ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವಾಗ, ದೇವರಿಗೆ ನಾವು ತಗ್ಗಿ ನಡೆಯುವಾಗ, ದೇವರ ಪ್ರಕಾರ ಹೇಳಿರೋ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಾಗ ಕರ್ತರ್ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே துதிப்பேன், காலமெல்லாம் துதி. அவர் நல்லவர், வல்லவர், என்று மாறாதவன்று நம்ம எப்போ துதிக்கிறோம்? காலமெல்லாம். நாலாவது அஞ்சாவது யோகா. அஞ்சாவது பாருங்க. ஆதியாகம் 25:7 படிச்சு பாருங்க. ஆதியாகம் 25:7. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருடம். 25:7மா? அது என்ன? பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணம் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டார். போதும். அதே ஆதியாகம் 32:26-29 வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களே புதித்து போட்டதும் தேவனுடைய கணித்து போராடினவனாகிய யாக்கோபு கர்த்தரை ஆசீர்வதித்தார். அவர் என்ன பண்ணார்? அந்நிய தேவதர்கள், ராகேல் என்ன பண்ண, அந்நிய தேவர்கள்
அவர் லாபான் வீட்டு தகப்பன் வீட்டில் இருந்து அந்த அந்நிய தேவர்கள் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஆனால் அவங்க தகப்பன்னு சொல்கிறாரு, நீ வந்துட்ட, எங்கள் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்ட, ஆனாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்நிய தேவகளை கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அப்போது யாக்கோபு கோவம் வருது. ராகேல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது அவனுக்கு தெரியாது. யாக்கோபு கோவம் வந்து, என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் உங்கள் பிள்ளைங்களை நீ பிடிச்சி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பயந்து நான் வந்தேன், ஆனால் உங்கள் அந்நிய தேவங்கள் எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு எனக்கு அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சரி, அந்த அந்நிய தெய்வங்கள் யார் வீட்டில் இருக்குதோ அவங்க சபிக்கப்பட்டவர்கள். என்ன சொல்கிறாரு? சபிக்கப்பட்டவர்கள். அப்போ லாபான் வர்றாரு, எல்லா 4 பேர் மனைவிகள் இல்லையா, 4 கூடாரங்களவும் தேடுறாரு. எங்கேயாவது கிடைக்குதா அந்த விக்கிரகங்களோ, அது வெள்ளியோ தங்கமோ நம்மளுக்கு தெரியாது, ஆனால் விக்கிரகம் எங்கேயாவது கிடைக்குதுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தேடுறாரு. ஆனால் இவர் ராகேல் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவர் ராகேல் தான் திருடி இருக்கிறான். எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே வச்சுட்டு அது மேலே ஒரு மக்கிரி போட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். அவங்க அப்பா வரான். அவங்க அப்பாவுக்கு சொல்கிறான், தகப்பனே, நீர் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி எலும்பு நிற்கலேன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஸ்திரீகளுக்கு உண்டான அந்த வெளிப்பாடுக்கு நான் ஆயிருக்கிறது, அதனாலே தான் நான் நீங்கள் உக்காந்துருக்கிறேன் தகப்பனே அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ணியிருக்கவா? பொய் சொல்லியிருக்கிறான். அப்போ சரி, அவர் போயிட்டாரு. யாக்கோபுக்கு தெரியாது, லாபான் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் ராகேல் மாசமாக இருந்தா. போகிற வழியிலவே அவள் என்ன பண்ணா, பென்யமீன் பெத்தா, டெலிவரி ஆச்சு, மரித்து போனான். ஹல்லேலூயா. இது நான் தியானிக்கும் போதெல்லாம் நான் நினச்சிப்பேன், தேவனுக்கு நம்ம பொய் சொல்லும்போது எப்படாவது தேவன் அவர் என்ன பண்ணுறாரு, தண்டிக்காமல் விடவே மாட்டார். அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்போ அந்த ராகேல் நான் பொய் சொன்னதுனால பாருங்கள், கடைசி வரை அவள் இருக்கவே முடியல. அப்போ பார்த்தாரு, அந்த விக்கிரகம் வெள்ளி பொண்ணு எல்லாம் யாக்கோபு என்ன பண்ணார், எல்லார்கிட்டே இருந்ததெல்லாம் வாங்கினார். அங்கே பெத்லேம் போகிறா ஒரு கர்வேல் மரம், அந்த மரத்துக்கிட்டே போனார், குழி தோண்டினார், இதெல்லாம் போட்டு மூடிட்டு போனார். யாருக்கு பயந்துட்டு போனார்? ஏசாவுக்கு பயந்துட்டு போகிறாரு. ஐயோ, ஏசாவுக்கு நான் மோசம் பண்ணேன், எங்கள் அப்பா மோசம் பண்ணேன், இவங்க என்ன கொலை பண்ணிடுவாங்களே, எனக்கு பிள்ளைங்கள் இருக்கிறாங்களா, பொண்டாட்டி ஆடு மாடுகளாக இருக்கிறது, அவங்கெல்லாம் நல்ல நிறைய ஜனங்க இருக்கிறவங்களே, நான் ஊரை விட்டு போய் இப்போ தான் வரானே அப்படின்னு சொல்லி பயந்து அவன் என்ன பண்ணுறாருன்னா 4 பேர் தனியாக நிறுத்துறார். நிறுத்திட்டு ஏசையாவுக்கு இது ஆடு மாடுகளெல்லாம் அனுப்புகிறாரு. அப்போ ஏசையா வந்துட்டு இருக்கிறாரு. ஏசையா சொல்கிறாரு, ஏசாயாவுக்கு சொல்கிறார், உங்கள் தம்பி உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறான். அப்போ ஏசையா வராரு. இந்த ஆடு மாடுகளெல்லாம் பாதி என்ன பண்ணுறாரு, யாக்கோபு ஏசாயாவுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. ஆனால் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா, என் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்னை கர்த்தர்கணுகளை எனக்கு கிருபை கருதி எடுத்துக்கோ. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு தேவன், இவர் யாக்கோபு என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, ராத்திரெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு. ஐயோ, நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டி ஆடு மாடுகளெல்லாம் எங்கள் அண்ணா வந்து அழித்து போட்டுடுவனே, தேவரே இவங்களெல்லாம் நீ காப்பாற்றணுமே, எனக்கு கூட நீ பேசணுமே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது அப்போ தூத்தன் அங்கே வராரு. ஆனால் அவங்க பிடித்திக்கிறாரு. என்னை ஆசீர்வதித்தால் தவிர என்ன பண்ணுறதில்லை, நான் விட மாட்டேன், ஏன்னா என் அண்ணன் வரான், என் பிள்ளைங்களும் மனைவிகளெல்லாம் கொலை பண்ணிடுறான், அதனால நீங்கள் என்ன பண்ண, நீ ஆசீர்வதிக்கணும், இல்லைன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஆண்டவர் பிடித்து கொண்டார். ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்து இஸ்ராவேல் என்று பெயர் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, யாக்கோபு என்ன நீத்தனை என்ன சொல்கிறாங்க, எத்தன் அப்படின்னா மோசக்காரன். எத்தனைன்னா அவர் யாக்கோபுன்னா, எத்தனைன்னா அர்த்தமே யாக்கோபுக்கு மோசக்காரன் அர்த்தம். அவர் என்ன பண்ண, அண்ணாவை மோசம் பண்ணால், தம்பின்னு ஏமாத்தினா, அம்மா பேசி கேட்டு, ஆனால் கஷ்டப்பட்ட போய் லாபான் வீட்டில் 7 வருஷம் 17 வருஷம் 14 வருஷம் வேலை செஞ்சால் 2 பொம்பளைங்களுக்காக. ஆனால் வந்தால், ஆனால் அவன் என்ன பண்ணார், தேவன் ஆசீர்வதித்தார். அதுபோல தான் நம்ம எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, நம்ம ಎಷ್ಟು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೂ ಸರಿ, ದೇವರ ಹತ್ರ ಬರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಆದರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಯಾಕೋಬ್ರು ಏನು ಮಾಡಿದ್ರು? ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಅವರು ವಿರೋಧಿಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿದರು. அதில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. நம்ம விரோதிகள் இருந்து தப்பு வைக்கிற தேவனாக நம்ம இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பாருங்க, அவர் யாக்கோபுக்கு நிறைய ஆசீர்வாதம், 12 கோத்திரங்களும் 12 புள்ளிங்களும். அவங்களெல்லாம் அந்த கோத்திரங்களை பிறந்தவங்க தான் நம்ம எல்லாம். அந்த 12 கோத்திரங்களும் நம்ம தேசத்தில் இப்போ இருக்கிறத அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்ணார்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுபோல் நம்மளும் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசி வசனத்தை ஒரு வாசிச்சிடலாம். ஈசாக்கு 5வதுமா 4 படிச்சோமா? 5 படிச்சு 6வது வாசிக்கணுமா? அதை நீங்கள் பாருங்கள். யோவான் 14, 13, 14 வாசிங்க. யோவான் 13, 14 வாசிங்க. 14, 13, 14 கர்த்தர் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமா, என் நாமத்தினாலே எதை கேட்டீரோ அதை நான் தருவேன். அதே உபாகம் 1:36 வாசிங்க. உபாகம் 1:36. உபாகம் 1:36. எப்பொன்னே என் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தேன். பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின காலேப்பு ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு உண்மையாய் பின்பற்றின காலேப்பு தேவன் ஆசீர்வதித்தார். எரிகோ தேசத்துக்கு அனுப்புனாங்க. 12 பேர், 12 கோத்திரத்தை 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்புனார்கள். ஆனால் அதில் 10 பேர் என்ன பண்ண பயந்து வந்துட்டாங்க. ஆனால் காலேபு யோசுவா என்ன பண்ணாரன்னா, கானான் தேசத்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை தேவன் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். காலேபும் தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உத்தமமாய் பின்பற்றிக்கிறோம். கர்த்தர் நம்ம உத்தமமாய் பின்பற்றும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 7வதாக கடைசியில் 7வதாக நீங்கள் படித்து பாருங்கள். 1 17, 27 வாசிங்க. 1 17, 27 வாசிங்க. இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். ஆமென். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஆண்டவர் தாவீதுன்னு பார்த்து சொல்றார். தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய இருதயத்திற்கேற்ற தாவீது கர்த்தரை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு உண்மையாய் தாவீது வாழ்ந்ததுனால எவ்வளோ பாடுகளும் ಉಪದ್ರವಗಳು ಅವಮಾನಗಳು ಬಂದ್ರೇನು ಕಷ್ಟಗಳು ಬಂದ್ರೇನು ದೇವರು ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಿ ಅವರು ಜೀವಿಸುವಾಗ ಅವನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಒಣ್ಣಾವದಾಗ ಯಾರನ್ನ ಆಶೀರ್ವದಿತ್ತಾರಮ್ಮ? ஒன்றாவதாக நோவா இல்லை, ஆதாம் ஏவாள் ஒன்றாவதாக என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்தார். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது யாருன்னு ஆசீர்வதிக்கிறார்? நோவாவை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக யாருன்னு ஆசீர்வதிக்கிறார்? அப்ரஹாம் நாசிர். நாலாவதாக யாருன்னு ஆசீர்வதிக்கிறார்? ஈசாக். அஞ்சாவதாக யாருன்னு ஆசீர்வதிக்கிறார்? ஆறாவதாக யாருன்னு ஆசீர்வதிக்கிறார்? காலேபு. ஏழாவதாக யாருன்னு ஆசீர்வதிக்கிறார்? தாவீது. இந்த 7 பேரும் தேவனோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவர்கள். அல்லேலூயா. இதில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இன்னொரு காரியம், ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவங்களுக்காக ஆனால் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை சொல்லியிருக்காரு இல்லையா ஆண்டவர்? அப்போ இவங்க செய்த பாவங்களுக்காக யார் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார்? இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் நமக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அப்போ பரலோக தேவன் மகனுக்கு சொல்லியிருக்கலாம், மகனே நம்ம சாயலாக சிருஷ்டித்தா இவன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்துட்டாங்க, ஆனால் இவங்களெல்லாம் பிசாசுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, இவங்களை நாம் மீட்டு கொள்ளணுமே, நீங்கள் யாரை போவீங்கன்னு சொல்லி அங்கே தூதரில் கேட்டிருப்பாங்க. ஆனால் இவர் சொல்லியிருப்பார், அப்பா நான் போகிறேப்பா. மகனே அங்கே போனா
பாடுகள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும், அடிப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, கொலை பண்ணுவாங்க, பரவாயில்லப்பா, எல்லாம் சகிக்கிறேன் நான், நீர் என்னோட இருந்த எனக்கு என்னப்பா கவலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா வந்திருக்கிறாரு. நமக்காக அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்கு ரத்தம் சிந்தி அவள் நம்ம என்ன பண்ணார், மீட்டு கொண்டார். கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார் தேவன். அல்லேலூயா. அப்போது அதில் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அது என்ன நம்ம என்ன பண்ணுறாரு, மீட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் எழுப்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் பெரியவர், கர்த்தாவே, பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சர்வத்தையும் படித்த சர்வ வல்லமுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. தேவானே ஸ்தோத்திரம். இந்த 6 காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்போ யார் யார் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் ஆசீர்வதித்தீர், எப்படி நீர் இந்த உலகத்தை உருவாக்கினீர் நாங்கள் தியானித்தோம். தேவநீர் கர்த்தாவே அந்த ஒவ்வொரு காரியங்களும் சுவாமி நாங்கள் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியத்தில் இருந்து இதை நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி. கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் தேவநீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. நாங்களும் இப்படி இருந்தால் என் தேவன் எங்களும் ஆசீர்வதிப்பார் என்று ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே கீழ்ப்படிந்த உங்களுக்காக கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நிற்க தேவன் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. ஜீவனுள்ள தேவனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்படி கர்த்தாவே நோவாவை தெரிந்து கொண்டீரோ சொல்லி ஜெபிங்க. நோவாவை எப்படி தெரிந்து கொண்டீரோ, நோவா எப்படி நீதிமானாக இருந்தானோ அதுபோல இந்த உலகத்தில் நாங்கள் நீதிமான்களாக உத்தமர்களாக இருக்கணும், தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படுறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. ஆபிரகாம் நீர் தெரிந்து கொண்டு ஆபிரகாம் நீர் எப்படி ஆசீர்வதித்தீரோ அதுபோல கர்த்தாவே எங்களை கூட நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்த போல நாங்களும் கீழ்ப்படிய தேவன் இருக்கிறவை தாங்க சுவாமி. ஈசாக்கன் ஆசீர்வதித்தீரப்பா, யாக்கோபு நீர் ஆசீர்வதித்தீரப்பா, அதுபோல எங்களுக்கு கர்த்தாவை ஆசீர்வதிங்க. காலேபு நீர் ஆசீர்வதித்தீரே. கடைசி காலத்துல கர்த்தாவே கடைசியில இயேசுவே நீர் வந்து இந்த பூமியிலே கர்த்தாவே எங்களை மீட்டெடுத்தீரே. தேவனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுயா ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தாவே பதில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.